அனைவருக்கும் வணக்கம். நான் மனோ CryptoTamil சேனலுக்காக இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். அது என்னன்னா என்னுடைய மொபைல் ட்ரேடிங் செட்டப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இதுவரையும் நான் கம்ப்யூட்டரில் தான் சார்ட்லாம் ஓப்பன் பண்ணி அதில் அனலைஸ் பண்ணுறதுலாம் பார்த்துருப்பீங்க. பட் நிறைய யூசர்ஸ் மோஸ்ட்லி ஃபோனை தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் யோசிச்சேன், ஓகே நம்ம ஏன் நம்மளுடைய ஃபோனுடைய ட்ரேடிங் செட்டப்பை காட்டக்கூடாது, ஃபோன்லேயே எப்படி சார்ட் அனலைஸை பண்ணுறதை காட்டக்கூடாது. ஸோ எல்லாமே ஃபோன்லேயே பண்ண முடியுமே, ஏன் அதை கம்ப்ளீட்டாக சொல்லிக் கொடுக்கக்கூடாது அப்படின்னு நினச்சேன். ஸோ அதோடைய வெளிப்பாடு தான் இந்த வீடியோ. அண்ட் நான் என்னுடைய போன வீடியோவில் சொன்ன மாதிரி டெக்னிக்கல் அனாலிசிஸ் ரொம்ப ஒரு மேஜர் பார்ட்டை ப்ளே பண்ணோம் கிரிப்டோவில். ஸோ நீங்கள் இது வரையும் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா மறக்காமல் பார்த்துருங்க. அண்ட் இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்கிறேன், ஏன் இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் உங்களுக்கு கற்றுக்க வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்றத. இந்த காயினை வாங்குங்க, இந்த காயினை இப்போ செல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வெறும் ட்ரேடிங் சிக்னல் மட்டும் கொடுத்தேன் அப்படின்னா உங்களுக்கு அந்த ஒரு ட்ரேட் மட்டும் தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுவே நான் டெக்னிக்கல் அனாலிசிஸ் சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா நீங்களாவே எப்போ வாங்கணும் எப்போ விற்கணும் அப்படின்ற ஒரு ஐடியா உங்களால் ஓனாகவே கெட் பண்ண முடியும். ஸோ இதுதான் மேஜர் ரீசன் நான் இந்த வீடியோ பண்ணுறதுக்கு. ஆல்ரைட் கைஸ், இன்னைக்கு வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ நான் மேஜராக யூஸ் பண்ணுற ஆப்ஸ் எல்லாம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரேடிங்க்கு அஃப்கோர்ஸ் நான் டெவலப் பண்ண BlockIndy ஆப்பு, அண்ட் தென் ட்ரேடிங் வியூ, அண்ட் தென் வஜிரெக்ஸ், அண்ட் தென் பைனான்ஸ். இதுக்கான கனெக்ஷன்ஸ் எல்லாமே நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த BlockIndy ஆப்பு. இந்த ஆப் இந்தியர்களுக்காக என்னால் என் கைப்பட உருவாக்கப்பட்டது. ஸோ இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரிப்டோஸில் இந்தியாவில் A to Z கைடாக இந்த ஆப் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஆல்சோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட டூல்ஸ் எம்பர்ட் பண்ணியிருக்கேன். இப்போதைக்கு கிரிப்டோ மார்க்கெட்டில் ஆல்மோஸ்ட் இருக்க எல்லா டூல்ஸுமே இந்த ஆப்பில் இருக்குது. ஸோ நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் முக்கியமாக இதில் கிரிப்டோ டேக்ஸ் கேல்குலேட்டரும் இருக்குது. இப்போதைக்கு இந்தியாவில் கிரிப்டோ டேக்ஸை எந்த அளவுக்கு கால்குலேட் பண்ண முடியும் அப்படின்றத இந்த கேல்குலேட்டரை வச்சு பண்ண முடியும். எஸ்பெஷலி இதில் ப்ரைஸ் கம்பேரிசன் பண்ண முடியும். ஸோ எந்தெந்த எக்ஸ்சேஞ்சில் எந்தெந்த ப்ரைஸில் இப்போதைக்கு இருக்குது அப்படின்றத பார்க்க முடியும். ஸோ இது யூஸ் பண்ணி எங்கே சீப்பாக கிடைக்குது, எங்கே ஹையராக செல் பண்ண முடியும் அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக நானே BlockIndy ஆப் யூஸ் பண்ணுவேன், எஸ்பெஷலி இந்த USDT வாங்குறதும் விற்கிறதுக்காகவும். அண்ட் ரெண்டாவது ஆப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் வியூ. உங்களுடைய சார்ட்ஸை ரொம்ப எஃபிஷியண்ட்டாகவும் ரொம்ப எக்ஸலண்ட்டாகவும் போடக்கூடிய ஒரு டூல் இது ட்ரேடிங் வியூ அப்படின்றது. ஸோ இதையும் பார்க்க போகிறோம். அண்ட் தென் வஜிரெக்ஸ் ஆப். நீங்கள் இந்தியாவில் கிரிப்டோஸை வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பெஸ்ட்டு எங்கே வாங்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வஜிரெக்ஸில் மட்டும்தான் வாங்க முடியும். ஏன்னா இங்கே தான் ஹையர் வால்யூம் இருக்கும். நீங்கள் ஒரு 10 லட்சத்துக்கு வாங்கணும் அப்படின்னு நினச்சா கூட உங்களால் ஈஸியாக வாங்க முடியும். ஸோ வேறு எந்த ஒரு கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் இந்தியாலையும் இதை பண்ண முடியாது. அண்ட் ஆல்சோ வஜிரெக்ஸும் பைனான்ஸும் ஆல்ரெடி பார்ட்னர்ஷிப்பில் இருக்காங்க. ஸோ நீங்கள் உங்களுடைய டோக்கன்ஸை ஃப்ரீயாகவே வஜிரெக்ஸ்லேருந்து பைனான்ஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஒரு ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கிறதால தான் இந்த ஒரு பர்டிகுலர் செட்டப் நான் எப்பவுமே யூஸ் பண்ணுறேன். அண்ட் இதுதான் எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ வருஷத்தில் ஒரு பெஸ்ட்டான செட்டப்பு. குயிக்காக இன்னொரு இந்த செட்டப் சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட் BlockIndy யூஸ் பண்ணுவேன், ஏன்னா இதில் பல டூல்ஸ் இருக்கும், அஸ் வெல் அஸ் ப்ரைஸையும் கம்பேர் பண்ண முடியும். ஸோ அதுக்காக நான் BlockIndy யூஸ் பண்ணுறேன். அண்ட் ரெண்டாவது ட்ரேடிங் வியூ சார்ட்டை அனலைஸ் பண்ணுறதுக்காக நான் யூஸ் பண்ணுவேன். அண்ட் மூணாவது இந்தியாவில் இப்போ என்னுடைய ஐஎன்ஆரை USDTயாவோ இல்லை கிரிப்டோஸாவோ மாற்றுறதுக்கு பெஸ்ட்டான இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வஜிரெக்ஸ். ஸோ வஜிரெக்ஸை யூஸ் பண்ணுவேன். அண்ட் நாலாவது வஜிரெக்ஸில் வாங்கிட்டு அதுக்கப்புறமா நான் வேறு ஏதாவது டோக்கன்ஸ் வாங்கணும், இல்லை எனக்கு ஹையர் வால்யூம் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா நான் பைனான்ஸுக்கு கொண்டு போயிடுவேன் ஃப்ரீயாகவே. ஏன்னா வஜிரெக்ஸும் பைனான்ஸும் பார்ட்னர்ஷிப்பில் இருக்காங்க. ரைட், இப்போ ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை எடுத்துப்போம். எப்படி நான் ஃபோன்லேயே சார்ட்டை அனலைஸ் பண்ணுறது, இது ஃபோனில் பண்ண முடியுமா? ஏன்னா நிறைய ட்ரேடர்ஸ் கிட்ட கேட்டிங்க அப்படின்னா மோஸ்ட்லி எல்லோரும் கம்ப்யூட்டர் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா பிகாஸ் அது ஈஸி, செவரல் டேப்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு அழகாக பண்ண முடியும். ஆனால் மொபைல் ட்ரேடராக இருக்கவங்க அந்தளவுக்கு சார்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் இப்போ இருக்க டெக்னாலஜி பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே அட்வான்ஸ்ட் ஆகிடுச்சு. அந்த ஆப் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக ட்ரேடிங் டூல்ஸை ஹேண்டில் பண்ணுது. ஸோ ஃபஸ்ட்டு ட்ரேடிங் வியூ நீங்கள் கான்ஃபிகர் பண்ணணும். நீங்கள் உள்ளே போன உடனே உங்களுக்கு இந்த மாதிரிலாம் இருக்காது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இப்படி தான் டிஸ்பிளே ஆகும். அதாவது இங்கே இந்த பேஜ் வரும், இங்கே கீழே சார்ட்னு இருக்குது பாருங்கள், இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்ன பண்ணுங்கள், ஒரு அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க, லாகின் பண்ணிக்கங்க. ஏன்னா நீங்கள் ஒரு வாட்டி சார்ட் அனலைஸ் பண்ணிட்டு ஆப்பை க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது மறுபடியும் போயிடும். ஸோ அது போகக்கூடாது அப்படின்னா ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிக்கங்க. அண்ட் ஆல்சோ அதிகமான இண்டிகேட்டரை உங்களால் அக்கௌண்ட்டை வச்சு பண்ணிக்க முடியும். ஸோ உங்கள் அக்கௌண்ட்டை வச்சு ஃபஸ்ட்டு ஒரு லாகின் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் கூகுள் வச்சு லாகின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி என்ன செட்டப் பண்ணி வச்சுருக்கீங்களோ அது காட்டும். இப்போ நான் ஃபஸ்ட்லேருந்து காட்டுறதால நான் லாகின் பண்ணாமல் பண்ணுறேன். ஸோ ஒரு காயினை சூஸ் பண்ணோம் அப்படின்னா இங்கே சார்ட்னு இருக்கு பாருங்கள், இதை கிளிக் பண்ணிவிட்டு அப்புறம் மேலே அந்த நிஃப்டின்னு இருக்குது பார்த்தீங்களா, அங்கே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லா பேர்ஸுமே காட்ட ஆரம்பிக்கும். நம்ம எக்ஸாம்பிளுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா LTC பேர் எடுத்துப்போம், LTC USD எடுத்துப்போம். ஸோ இந்த சார்ட் ஓப்பன் பண்ணிட்ட அப்புறம் இந்த மாதிரி வருது. ஃபஸ்ட்டு விஷயம் என்ன பண்ணுங்கள், இங்கே மேலே இதை நகர்த்தினீங்க அப்படின்னா இங்கே இண்டிகேட்டர்ஸ்ன்னு இருக்கும், அங்கே போயிட்டு என்ன பண்ணுங்கள். ஸோ இண்டிகேட்டர்ஸ் போயிட்ட அப்புறம் என்ன பண்ணுங்கள், இங்கே EMA 20 அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு ஸ்பேஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே EMA 20 EMA 50-200 இருக்குது பாருங்கள், இதை கிளிக் பண்ணிங்க. இதுதான் அந்த 20 day 50 day அண்ட் தென் 200 day மூவிங் ஆவரேஜஸ் உள்ளே கொண்டு வரும்.
ஸோ இந்த செட்டப் தான் பார்த்தீங்க அப்படின்னா வந்து மோஸ்ட்லி எல்லாருமே வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ 20, 50, 200 நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ட்ரேடிங் வியூவில் 20, 50, 200 இந்த மூவிங் ஆவரேஜஸ் வந்து வச்சுக்கோங்க. ஆட் பண்ணிட்ட அப்புறம் என்ன பண்ணுங்கள், இங்கே RSI அப்படின்னு கொடுங்க. ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டாச் RSIன்னு இருக்குது பாருங்கள், இதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து நான் மேஜராக யூஸ் பண்ணுற இண்டிகேட்டர்ஸ். இது எல்லாத்தையும் முடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குங்க சார்ட்டு. அதாவது இந்த 3 லைன் வந்து இருக்கும், அண்ட் தென் RSI இருக்கும், அண்ட் தென் ஸ்டாச் RSI இருக்கும். ஓகேங்களா, இப்போ வந்து ஆல்மோஸ்ட் நான் வந்து பிசியில் யூஸ் பண்ணுற செட்டப் வந்துருச்சு. பட் ஏன்னா வந்து கொஞ்சம் எனக்கு ஒயிட் கலர் வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்குது. நம்ம வந்து ட்ரேடிங் என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து தூக்கத்துலலாம் நடுவில் எழுந்தெல்லாம் பண்ணிட்டு இருப்போம். ஸோ என்ன பண்ணுங்கள், ஸோ இங்கே ப்ரொஃபைல் போய்ட்டு மேலே செட்டிங்ஸ் போய்ட்டு டார்க் தீம் ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ டார்க் தீம் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அழகாக கருப்பு கலரில் வந்துடும் எல்லாமே. அந்த சார்ட்டுமே பார்த்தா சூப்பராக இருக்கும். இந்த செட்டப் வந்துருச்சு பாருங்கள், எனக்கு பிடிச்ச செட்டப் இது. ஏன்னா எனக்கு கல் அந்தளவுக்கு வந்து ஸ்ட்ரெயின் ஆகாது இந்த மாதிரி பார்த்தா. சரி, ஓகே, ட்ரேடிங் வியூவோட செட்டப் வந்து பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் எப்போவுமே பேசுவேன் இல்லையா, RSI பேசுவேன், அந்த ஸ்டாச் RSI பேசுவேன். ஸோ எல்லாமே வந்து இதில் இருக்குது. இப்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் ஃபோனை வந்து இந்த ஆட்டோ ரொட்டேட்டில் போட்டு திருப்பினீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பக்காவான ஒரு செட்டப் வந்துடும். ஸோ பார்க்குறதுக்கே வந்து ஃபோனில் அருமையாக இருக்குது இந்த செட்டப்பு. பட் நம்ம எல்லாருமே வந்து ஸ்ட்ரைட்டாக பார்த்துட்டு இருப்போம் ஃபோனு. ஸோ அதனால் வந்து இதை குயிக்காக சொல்லிவிட்டு உடனே வந்து ஃபோனை நான் ஆட்டோ ரொட்டேட் பண்ணிடுற மறுபடியும். ஏன்னா உங்கள் ஃபோனை திருப்பி பார்க்குறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து ஜூம் பண்ணிக்கலாம், ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பர்டிகுலர் லெவலில் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுங்கள், ஸ்க்ரீனில் கொஞ்சம் லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா என்ன ஆகும், இந்த மாதிரி இந்த ஒரு ப்ளஸ் வந்துருச்சு பாருங்கள். ஸோ என்ன பண்ணலாம், அழகாக அப்படி நகர்த்தி அந்த எந்த இடத்துல சார்ட் இருக்கோ கரெக்டாக எவ்வளோ போயிருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அந்த லெவலில் வந்து இண்டிகேட் பண்ண முடியும். இது வந்து நீங்கள் மவுஸை ஹோவர் பண்ணாலே பிசியில் வந்து ஒர்க் ஆகும். பட் ஃபோன்றதால என்ன ஆகுது, உங்களுக்கு வந்து லாங் ப்ரெஸ் பண்ணணும். இது வந்து சில பேர் வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க இது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி கையை அழகாக நவுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து நகருது இந்த ப்ளஸ் சைனு. ஸோ இது நகர்றப்போ வந்து ஈஸியாக வந்து உங்களால் அந்த லெவல்ஸ் வந்து எடுக்க முடியும். ஓகே, இப்போ வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா LTC 20 டே மூவிங் ஆவரேஜை கிராஸ் பண்ணிவிட்டு இப்போ 20 டே மூவிங் ஆவரேஜ் சப்போர்ட்டாக வந்து எடுத்துக்கிட்டு இருக்கு. ஓகேங்களா, அண்ட் தென் RSI பார்த்தீங்க அப்படின்னா மிட் ரேஞ்சில் இருக்குது. எவ்வளோ இருக்குது, கிட்டத்தட்ட 52.12 இருக்குது. அண்ட் தென் ஸ்டாச் RSI பார்த்தீங்க அப்படின்னாலும் ஆல்மோஸ்ட் வந்து ஓவர் சோல்ட் ரீஜனில் இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து போத் சைட்ஸும் மூவ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா RSI மிடில் இருக்குது, ஸ்டாச் RSI ஓவர் சோல்டில் இருக்குது. ஸோ நீங்கள் இதுக்கு முன்னே ஸ்டாச் RSIலாம் ஓவர் சோல்டில் இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிப் ஆகிருக்கும். இங்கே பாருங்கள், இது எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம், டிப் ஆகிருக்கும். அண்ட் தென் ஸ்டாச் RSI மேலே போக ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். விச் மீன்ஸ் இந்த இடத்துல நீங்கள் வந்து பார்ஷியலாக இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்றது அர்த்தம். ஸோ இந்த செட்டப் உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா உங்களுக்கே தெரியும், ஓகே மார்க்கெட் கிராஷ் ஆகிறப்போ நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது, எந்த இடத்துல பை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதில் இன்னொரு ட்ரிக் இருக்குங்க, மெயினான ட்ரிக்கே இதுதான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி பெரிய பெரிய ட்ரேடர்ஸ்லாம் வந்து இதை யூஸ் பண்ணுறாங்க, சார்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. பட் இப்போ புதுசாக வராங்க பார்த்தீங்களா, அவங்க என்ன பண்ணுவாங்க, வெறும் பைனான்ஸ் சார்ட்டே வந்து டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ பைனான்ஸ் போனீங்க அப்படின்னா மார்க்கெட்ஸ் போயிட்டு இதே LTC USDT பேர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வந்து இப்படி ஒரு சார்ட் ஸ்ட்ரைட்டாக வந்துடும் உங்களுக்கு. இந்த மாதிரி வரல அப்படின்னா இங்கே செட்டிங்ஸ் இருக்கு பாருங்க, இதை கிளிக் பண்ணி இண்டிகேட்டர்ஸில் போயிட்டு EMA எப்பவுமே ஆனில் இருக்கணும். ஓகேங்களா, இதுதான் வந்து நான் கொடுத்து வச்சுருக்கேன். பை டிஃபால்ட்டு பைனான்ஸில் யூஸ் பண்ணுற EMA என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7, 25, 99. ஸோ இது கரெக்டாக இருக்கா அப்படின்றத பார்த்துங்க. ஸோ இந்த மூவிங் ஆவரேஜஸ்லாம் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 3 லைன்ஸ் வந்து வந்துடும். அது ஆல்ரெடி டிஃபால்ட்டாக இருக்கும். பட் அப்படி வரலன்னா பாருங்கள், மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து இது வந்து அக்யூரேட்டாக இருக்கும். பட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில டைம் வந்து ஃபோனில் கிளிச்சியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பிசியில் பார்த்தீங்கன்னா இதே செட்டப்பில் 300 தான் வந்து 25 டே மூவிங் ஆவரேஜ் வந்து இருந்துச்சு சப்போர்ட். பட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மேலே போயிருக்குது. ஸோ இது வந்து கைண்ட் ஆஃப் கிளிச்சி ஃபோனில், இது வந்து சீக்கிரம் சரி பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். பட் மற்ற டைம் ஃப்ரேம்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து எல்லாமே அக்யூரேட்டாக இருக்குது. இப்போ தான் வந்து செக் பண்ண மீதிலாம் 1 டே மட்டும் கொஞ்சம் கிளிச்சியாக இருக்குது, பார்த்துக்குங்க. இதுதாங்க ஆக்சுவல் செட்டப்பு. ஏன்னா இப்போ LTC பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து நடுவில் அப்படியே பவுன்ஸ் ஆகிருக்கு பாருங்க. அதாவது நடுவில் அப்படியே பவுன்ஸ் ஆகிருக்கு பாருங்க. அதாவது 20 டே மூவிங் ஆவரேஜுக்கும் 50 டே மூவிங் ஆவரேஜுக்கும் நடுவில் வந்து ஒரு பவுன்ஸ் ஆகிருக்கு. விச் மீன்ஸ் வந்து 25 டே மூவிங் ஆவரேஜில் சப்போர்ட் எடுத்திருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைனான்ஸில் யூஸ் பண்ணுற ஃபஸ்ட்டு டைம் ஃப்ரேம் எது அப்படின்னா 25 டே மூவிங் ஆவரேஜ். இது எல்லாமே வந்து 1 டே சார்ட்டு. அண்ட் 1 டே சார்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து லாங் டேர்முக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரேட் பண்ணுறதுக்கு. பட் அப்படி இல்லை நான் வந்து ஸ்கால்பிங் பண்ணுறேன் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து மேபி வந்து 1 மினிட் கூட வந்து யூஸ் பண்ண முடியும் உங்களால். ஸோ நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் ஆக்சஸ் இல்லை, எனக்கு வந்து மொபைல் தான் இருக்குது இப்போதைக்கு, நான் அவசரமாக சார்ட் அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து கண்டிப்பாக இந்த டூல்ஸ்லாம் வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மோஸ்ட்லி வந்து நீங்கள் வந்து ட்ரேடிங் வியூ யூஸ் பண்ணலாம். ஆனால் என்னென்னா அதில் வந்து
ப்ரீமியம் இருந்தால் தான் உங்களால் வந்து நிறைய இண்டிகேட்டர்ஸ் வந்து ஒன்றா வந்து ஆட் பண்ண முடியும். பைனான்ஸ் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. பட் பைனான்ஸில் சம்டைம்ஸ் வந்து இந்த மாதிரி கிளிச்சஸ் இருக்குது. ஸோ அக்யூரேட்டாக வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு ஆக்சஸ் இருந்துச்சு அப்படின்னா வந்து பைனான்ஸ் ஆப்பில் இருக்க சார்ட்டையும் பைனான்ஸ் டெஸ்க்டாப்பில் இருக்க சார்ட்டையும் வந்து டைம் கிடைக்கும் போது கம்பேர் பண்ணிக்கோங்க. மற்றபடி இது தாங்க என்னுடைய மொத்த மொபைல் ட்ரேடிங் செட்டப்பு. ஒரு எக்ஸாம்பிளோடு வந்து உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன். அண்ட் ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம வந்து மொபைல்லேருந்து இந்த போர்ட்ரேட் மோடில் வந்து பண்ணிகிட்ருக்கோம் வீடியோ. இது வந்து உங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள். பிகாஸ் நான் ரியலைஸ் பண்ணது நிறைய பேர் வந்து மொபைல்லேருந்து தான் பார்க்குறீங்க. அந்த கூகுள் யூடியூப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்க்கும்போது தெரியுது. ஸோ மொபைல்லேருந்து பார்க்குறதால ஏன் மொபைல் ஃபோன் வடிவிலே வந்து வச்சு கொடுக்கக்கூடாது அப்படின்னு வச்சேன். அண்ட் காய்ஸ், இந்த வீடியோஸ் எல்லாமே வந்து நான் வந்து ஃப்ரீயாக தான் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு தேவையானது ஒன்றே ஒன்று தான். உங்களால் முடிஞ்சால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கும் என்னோட சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க காய்ஸ். அது போதும் எனக்கு. ஏன்னா நீங்கள் ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து எனக்கு பெரிய என்கரேஜ்மெண்ட்டாக இருக்குது. இன்னும் நிறைய வீடியோஸ் என்னால் பண்ண முடியும். ஸோ மறக்காமல் அந்த ஒரு விஷயத்தை மட்டும் பண்ணுங்கள். நம்ம வந்து 50,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நோக்கி போயிட்டுருக்கோம். ஒன்ஸ் நம்ம வந்து 50,000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டா கண்டிப்பாக வந்து நான் வந்து இன்னொரு லைவ் வரேன். லைவ் வந்துட்டு உங்களுடைய கொஷின்ஸ் வந்து எல்லாத்துக்கும் வந்து லைவாகவே வந்து ஆன்சர் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ இந்த நோட்டிஃபிகேஷன் ஐக்கானே வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே வரும். அண்ட் உங்களுக்கு எதனா டவுட் இருந்துச்சு அப்படின்னா வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஆப்புக்கான எல்லா லிங்க்ஸுமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அண்ட் இதோட இந்த வீடியோ எப்போ முடியுது எப்பவுமே சொல்கிற காமெண்ட் டெம்ப்ளேட். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் முக்கியமாக மறக்காமல் கிரிப்டோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.